வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய இன்ஸ்டியூஷனில் 25/6/2025 இந்த டேட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிடி எக்ஸாமுக்கான ஒரு புதிய டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிக்குது. ஸோ இந்த டைம் 2024 வாய்ப்பை தவறவிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பேட்சை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த பேட்சுக்கு நாம் வச்சிருக்கக்கூடிய பேரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரேட் ரேங்க் டெஸ்ட் பேஜ் தான், ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கம்பல்சரி நெக்ஸ்ட் வரக்கூடிய இந்த எஸ்டிடி எக்ஸாமில் உங்களால் ஸ்ட்ரெயிட் ரேங்க் எடுக்க முடியும், ஓகேங்களா? ஸோ டாப் ரேங்க், ஃபஸ்ட் ரேங்க் தான் நம்ம டார்கெட்டு. ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் ரேங்க் ஆனது உங்களால் எடுக்க முடியும். அதுக்கான டெஸ்ட் பேஜ் தான் இந்த டெஸ்ட் பேஜ், சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட 1 இயர் நம்ம வந்து தெளிவாக படிக்க போகிறோம். ஸோ லாஸ்ட் இயர் நம்ம எக்ஸாம் எழுதிட்டோம், ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் எந்த ஃபார்மேட்டில் கேட்பான் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ஆல்ரெடி படித்து முடிச்சிட்டீங்க. இப்போ நல்லா ரிவிஷன் பண்ணிக்காங்க. இல்லை சார் நான் படிக்கவே இல்லை, இப்போ தான் புதுசாக படிக்க போகிறோம் அப்படின்னாலும் சரி, இந்த பேட்சை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷனில் லாஸ்ட் இயர், ஓகேங்களா, எஸ்டிடி எக்ஸாமில் கிட்டத்தட்ட ஒரு 45+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் நீங்களும் பாஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால் இப்போயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரிவிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்காங்க, நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க, சரிங்களா? ஸோ பிளானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், நல்லா பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே 150 மார்க், தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல், ஓகேங்க, எல்லாம் கலந்து வரும். ஸோ எக்ஸாமில் எப்படி கேட்பாலும் அதே பேட்டர்ல தான் இருக்கும். எக்ஸாம் டியூரேஷன் மாதிரி 3 hours இருக்கும். டெஸ்ட்டை நீங்கள் ஆன்லைன் எழுதிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதே டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம். பிடிஎஃப்லேயும் நீங்கள் டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவோம். ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ வீக்லி ஒரு டெஸ்ட்டை நீங்கள் போட்டிங்க அப்படின்னாவே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கான்ஃபிடன்ட் லெவல் வந்துடும், சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் ஆன்லைனில் எழுதிக்கலாம். அதே டெஸ்ட்டை பிடிஎஃப்பும் கொடுத்துட்டு ஓஎம்எஸ் ஷேர் பண்ணிக்கலாம். அதே டெஸ்ட்டை நீங்கள் டைரெக்டாக ஸ்கூலில் வந்து எழுதிக்கலாம், ஓகேங்களா? குமராபாளையத்தில் இருக்கக்கூடிய ஐன்ஸ்டீன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு நீங்கள் நேரில் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து எழுதிக்கலாம், சரிங்களா? எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ பாருங்கள், இந்த டெஸ்ட்டு பிளான் பொறுத்த வரைக்கும் 30 டெஸ்ட் இருக்கும், ஓகே? டெஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30, ஓகேங்களா? ஸோ இந்த லாஸ்ட் அந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் எக்ஸாம், ஓகேங்களா? ஸோ டேட் பின்னாடி சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். A to Z ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 2 டெஸ்ட்டில் படித்து முடிக்க போகிறோம். ஃபுல் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட் பை சைட் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் முடிச்சு அப்படின்னா ஃபுல் டெஸ்ட்டும் படிக்க போகிறோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 பாடம் 4 பாடம் தான் படிக்க போகிறோம். அது மாதிரி லெசன்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து 5 வரைக்கும் அதுவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருவோம், ஓகேங்களா? சைட் பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க போட்டிருப்போம் 1 to 5th ஸ்டாண்டர்ட் போட்டிருப்போம், ஓகேங்களா? இங்கேயும் 1 to 5th ஸ்டாண்டர்ட், இங்கேயும் 1 to 5th ஸ்டாண்டர்ட். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் முடிய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஸோ நல்லா ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? அந்த டெஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. திரும்ப வந்து வாய்ப்பை விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப வந்து வாய்ப்பானது கிடைக்கவே கிடைக்காது, சரிங்களா? ஸோ டெஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். நாம் வந்து ஒரு டைம் டேபிள் கொடுத்துருப்போம். அந்த டைம் டேபிள் அடிப்படையில் தான் டெஸ்ட் ஆனது நடக்கும். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. டைம் டேபிள் படி தான் டெஸ்ட் ஆனது நடக்கும், சரிங்களா? கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியத்தில் மட்டும்தான் இருக்கும், சரிங்களா? தேர்வானது ஆன்லைனில் எழுதிக்கலாம், பிடிஎஃப் மெத்தட் எழுதிக்கலாம், டைரெக்டாக நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து கூட எழுதிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனுக்கு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்காங்க, ஓகேங்களா? ஒவ்வொரு தேர்வுக்கும் வேர் டு ஸ்டடி என்ன படிக்கணும் அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக கொடுத்துரும். படிக்க வேண்டிய பாடத்தை தெளிவாக நீங்கள் படித்து முடிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட்டு போட்டிங்கன்னா போதும், நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல மார்க் வந்து எடுத்துடலாம், சரிங்களா? மொத்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 டெஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ அடுத்த எஸ்டிடி எக்ஸாம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் இருக்கும், மாடல் எக்ஸாம் வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த பிளானில் பாருங்கள், கடைசியாக பாருங்கள், முடிஞ்சு அப்படின்னா இங்கே போட்டுரும் பாருங்கள், நெக்ஸ்ட் எஸ்டிடி எக்ஸாம் வரைக்கும் ரிவிஷன் டெஸ்ட்டும் மாடல் எக்ஸாமும் தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும், சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் அண்ட் மாதிரி தேர்வுகள் தனியாக வைக்கப்படும். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து தனியாக ஒரு இந்த ஷெடியூலுக்கு இல்லாமல் தனியாக செப்பரேட் வச்சு கொடுத்துரும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஓகேங்களா? எஸ்டிடி எக்ஸாம், டெட் பேப்பர் 1 பேப்பர் 2, ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு தேவையோ அதெல்லாம் வச்சு கொடுத்துருவோம். தேர்வு முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய மார்க்கு, தப்பான கொஸ்டினுக்கு ஆன்சரு, உங்கள் ரேங்க் எல்லாத்தையும் ஆப்பில் நீங்கள் டிஃபால்ட்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா? தேர்வுகள் அனைத்தும் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் அப்ளிகேஷன் நடக்கும். ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்காங்க, ஓகேங்களா? டெஸ்ட்டுக்கான ஷெடியூலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்லேயே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு தேர்வையும் 3 முறை எழுதலாம், ஓகேங்களா? நல்லா புரிஞ்சு ஒவ்வொரு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் எழுதலாம்.
ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா ரேங்க்குக்காக, ஓகேங்களா. ஸோ யார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லி ரேங்க் பப்ளிஷ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம். ஸோ போக போக வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வந்து நான் மாற்றி கொடுப்போம், சரிங்களா. அதுக்கப்புறம் தவிர்க்க முடியாத காரணத்தால் தேர்வு எழுத முடியாமல் போச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைம் தான் டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம், சரிங்களா. ஸோ தேர்வு கட்டணம் பொறுத்த வரைக்கும் 2500 ரூபா. தேர்வு கட்டணம் வந்து டைரெக்டாக ஆப்லேயே பே பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இந்த ஆஃபர் வந்து 26/6/2025 இந்த டேட் வரைக்கும் தான் இந்த ஆஃபரு. அதுக்கப்புறம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000, சரிங்களா. ஸோ தேர்வு கட்டணத்தை அனுப்ப வேண்டிய தொலைபேசி எண் வந்து பார்த்தீங்கன்னா 9952563892 இந்த நம்பருக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு ஆப்ஷன் வந்து ஜிபே இருக்குது, ஃபோன்பே இருக்குது, பேடிஎம் இருக்குது, சரிங்களா. அமௌண்ட் பே பண்ண வேண்டிய உங்கள் பேர், கோர்ஸ் பேர், எஸ்டிடி எக்ஸாம் கட்டண அமௌண்ட் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் இது எல்லாத்தையும் இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் சைட்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு பேசுவாங்க, சரிங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசிட்டு நீங்கள் கேட்டுக்கலாம், சரிங்களா. ஸோ எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோடு செஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணலாம், சரிங்களா. ஸோ எஸ்டிடி எக்ஸாம் 2026 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா 2024 வந்துருச்சு, 2025 கேப்பு, ஓகேங்களா. ஸோ 2026 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வரும். அதேமாரி 2023 பிஓ எக்ஸாம் வந்துச்சு, ஓகே. 2024 வரல, 2025 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஆனது வருது. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 இயர் விட்டு 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து டெஃபினட்டாக வருஷம் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் முன்னாடியே படிக்க ஆரம்பிங்க. எக்ஸாம் வருமா வராதா, படிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்கள் டைம் தான் வேஸ்ட் ஆகும், ஓகேங்களா. டோன்ட் வேஸ்ட் ஒரு டைம், ஓகேங்களா. உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் முன்னாடி போய்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அச்சீவ் பண்ண முடியும், சரிங்களா. தேங்க்யூ.